வணக்கம். நிஃப்டி ஒரு முக்கியமான கட்டத்தில் நிற்கிது. நேற்று கூட நம்ம பேசிகிட்டு இருந்தப்போ நம்ம சொல்லிட்டு இருந்தோம் 24,000க்கு மேலே வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக நிப்பாட்டிட்டு இருக்காங்கன்னு. டெக்னிக்கலி ஸ்பீக்கிங் அதான் வந்து உங்களுக்கு லெவல், ஒரு முக்கியமான லெவல். எப்படி அந்த 23,800 வந்து ஒரு முக்கியமான லெவல் இருந்துச்சோ அதே மாதிரி தான் இதுவும் ஒரு லெவல். ஸோ வெயிட் பண்ணி பார்க்க வேண்டியது இந்த லெவலை வந்து தாக்கு பிடிக்குதா. ரொம்ப சின்ன ஸ்டாப் லாஸ் எங்கே வைக்கலாம், ஒரு 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 25, 30, 40 பாயிண்ட் கீழே வைங்க. மேபி 23,980, 990 அந்த ரேஞ்சில் வந்து நீங்கள் ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு ஹோல்ட் பண்ணணும்னு நினச்சால் ஹோல்ட் பண்ணலாம். ஸோ இது வந்து மார்க்கெட்டில் அப்சைட் கொடுக்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இது ஒன். பட் மார்க்கெட் 23,800 நோக்கி வந்துச்சுன்னு சொன்னால் அந்த லெவலை உடைக்காத இருந்துச்சுன்னா மார்க்கெட் வந்து ஃபர்தர் அப்சைட் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இல்லைன்னு சொன்னால் ஷார்ப் ஃபால் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறையா இருக்குது. ஞாபகம் வச்சுங்க, ஆஸ் ஆஃப் நவ் ரைட், ஆஸ் ஆஃப் நவ் வந்து ரிலையன்ஸ் மேபி வந்து ஒரு புல் பேக் வரலாம். ரைட், இட் இஸ் அ கவுண்டர் ட்ரெண்டு டவுனு, கவுண்டர் ட்ரெண்ட் அப்பு. ஸோ ஃபர்தர் டவுன் சைடு வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. 990 அதுக்கான இலக்குன்றதை நம்ம ஏற்கனவே பேசியிருந்தோம். இதே மாதிரி தான் ஹெச்டிஎஃப்சியும் டவுன் சைடில் ரிஸ்க் இருக்குது. ஹெச்டிஎஃப்சி ஆகட்டும், ஆக்சிஸ் பேங்க் ஆகட்டும், கோட்டக் பேங்க் ஆகட்டும். கோட்டக் வந்து இன்னும் கன்ஃபார்ம்டாக நம்ம சொல்ல முடியாது, பட் டெஃபினெட்லி எஸ், கோட்டக் பேங்க் வந்து டவுன் சைடில் இருக்குது. பட் எஸ், ஆக்சிஸ் அண்ட் ஹெச்டிஎஃப்சி மோர் ஆன் தி டவுன் சைடு. மீதி எல்லாமே வந்து இருக்கிற டவுன் சைடு இருக்க ஸ்டாக் வந்து வெயிட்டேஜ் கிடையாது. இது ஒரு சைடு. இன்னொன்று சைடில் நம்ம எடுத்துக்கிட்டோன்னு சொன்னால் இன்ஃபோசிஸ் செம்ம ஸ்ட்ராங்காக அப் சைடில் இருக்குது. பாசிபிலிட்டி ஒரு பர்டிகுலர் பேட்டர்ன் கொடுத்து கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸில், ரைட், கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸில் வந்து அதில் வந்து ஈவன் 1% மேலே ஏறுது. மேபி ஒரு 50 ரூபா 100 ரூபா மேலே ஏறினாலும் ஆல்மோஸ்ட் 10% அப்சைடுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறையா இருக்குது. நீங்கள் எடுத்து பாருங்கள், இந்த சைடை வந்து ரிலையன்ஸு, ஹெச்டிஎஃப்சி ஒரு சைடு வெயிட்டேஜ், இன்னொன்று சைடு வந்து இன்ஃபோசிஸ் வெயிட்டேஜ். இது அப் சைடுக்கான இது காட்டுது, இது ரெண்டும் டவுன் சைடுக்கான பாசிபிலிட்டிஸ் காட்டுது. ஸோ டெஃபினெட்லி மார்க்கெட்டில் வந்து ஒரு டக் ஆஃப் வார் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. பட் டியூஸ்டே மார்னிங் வந்து நம்மளுக்கு கிளாரிட்டிஸ் இருக்கும். என்ன கிளாரிட்டி? யூஎஸ் மார்க்கெட் ஓப்பன் ஆகுது ஒன்று. ரெண்டாவது வந்து மார்க்கெட் வந்து ஒரு டைரக்ஷன்ஸ் கொடுக்கும். மண்டே நைட்டு யூஎஸ் மார்க்கெட் வந்து ஒரு டைரக்ஷன்ஸ் கொடுக்கும். இனிஷியலாக மேபி அந்த வேவரி இருக்கும், கிளியர் கட் டைரக்ஷன்ஸ்ன்றது உங்களுக்கு இருக்காது. பட் டெஃபினெட்லி ஒரு ஒரு ட்ரெண்டு காட்டும் ஒன்று. பை டியூஸ்டே வெட்னஸ்டேக்குள்ளே கிளியராக வந்து உங்களுக்கு என்னதுன்றது தெரிஞ்சிடும். இது ஒன்று. ஸோ அது இருக்கும் போதும் மார்க்கெட் அந்த டைரக்ஷனில் போகிறதுக்கான நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இதெல்லாம் ஒரு சைடு வச்சுக்கிட்டனாலும் இன்னொன்று சைடு வந்து நிறைய ஸ்டாக்ஸ் ரிசல்ட்ஸ் கொடுக்குது. ரிசல்ட் வந்து இந்த தடவை வந்து நிறைய பாசிட்டிவாக இருக்குன்றதை எதிர்பார்க்குறாங்க. எஸ்பெஷலி ஆட்டோ செக்டார்ஸ் நல்ல ஃபால் ஆகிருந்துச்சு. அதை வந்து 2 வீலர் ஆகட்டும் இல்லை 4 வீலர் ஆகட்டும், ரைட், இது எல்லாமே வந்து பயங்கர டீப் கரெக்ஷன்ஸ் போயிருந்துச்சு. அந்த டீப் கரெக்ஷன்லேருந்து என்ன ஆக போகுதுன்றதை நம்ம பார்க்கணும். இது வந்து ஒரு கவுண்டர் ட்ரெண்ட். இந்த ட்ரெண்டுக்கு கவுண்டர் ட்ரெண்ட் போய் மறுபடியும் ஃபர்தர் டவுன் சைடு வருதா? ஏன்னு சொன்னால் ரிசல்ட் மட்டும் யாரும் பார்க்குறது கிடையாது. ரிசல்ட் பாசிட்டிவாக இருந்தாலும் அந்த ரிசல்ட் கூட ஒரு குக்கி வரும் தெரியுமா, கமெண்ட், ரைட், அந்த கமெண்ட்டை தான் வந்து எல்லாருமே பார்ப்பாங்க. ஐடி செக்டர் வந்து நிறைய பாசிட்டிவ் நியூஸ் கொடுக்கறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குது. மெயின் ரீசன் ருப்பி டிப்ரிஷியேட் ஆகிருக்கு. ருப்பி வந்து சம்வேர் க்ளோஸ் டு அபவுட் 85-80 அந்த ஜோனில் வந்து இருக்குது. கம்ஃபர்டபுளாக வந்து 88-89 வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது அடுத்த ஒரு 2 to 3 months பீரியட். இட்ஸ் அ பியூர் பேட்டர்ன், ரைட். 18-20 மாதத்துக்கு மேலே, 18-20 ஆல்மோஸ்ட் 30 மாதமாக வந்து நம்ம ஆர்பிஐ கவர்னர் சக்திகாந்த் அவர் பர்ஃபெக்டாக வந்து இழுத்து பிடிச்சி பக்கா ட்ரேடிங் பண்ணி வச்சுருந்தார். உடஞ்சிருச்சு. எப்பயுமே வந்து ஒரு 35-40 வீக்ஸ் மந்த்ஸ் இது, ரைட். பார் டெக்னிக்கலாக நம்ம பார் வந்து ஸ்குவீஸ் பண்ணி வச்சுருந்தால் வெடிச்சிச்சுனால் பெரிய மூவ் வரதுக்கான டெக்னிக்கல் அனாலிசிஸ், ஓகே, எப்பயுமே வந்து பெரிய மூவ் வரும். நம்மளே நிஃப்டியில் நிறைய நம்ம பேசியிருக்கிறோம். 12 நாள் ஸ்குவீஸ் ஆகிருக்கு, 10 நாள் ஸ்குவீஸ் ஆகிருக்கு. ஸோ டெஃபினெட்லி பர்ஸ்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குன்னு இங்கே ஆல்மோஸ்ட் 36 மாதம் வந்து ஸ்குவீஸ் ஆகிருந்துச்சுனால் என்ன ஆகுன்றது நினச்சி பாருங்கள். இது ஒன்று. இன்னொன்று சைடில் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் டாலர் இண்டெக்ஸ் இஸ் பிகமிங் வெரி வெரி ஸ்ட்ராங். டாலர் இண்டெக்ஸ் சம்வேர் க்ளோஸ் டு அபவுட் $15 தாண்டி போயிட்டுருக்கு.
போல் ஆக்சுவலாக 109 108 அந்த ஜோனில் தான் இருக்குது. பட் டெஃபினட்டாக அந்த ஜோனை வந்து சஸ்டெயின் ஆச்சுன்னு சொன்னால் 115 வந்து ஈஸியாக டச் ஆகும். 2022 செப்டம்பர் அந்த டேட்டில் வந்து அந்த லெவல்ஸ் வந்துச்சு. அண்ட் இதுக்கு அடுத்த லெவலாக நம்ம எடுத்துக்கிட்டோம்னா 21.5 அது வந்து 2001 லெவல். அண்ட் டெஃபினட்டாக அந்த லெவல் வரைக்கும் போகிறது கஷ்டம். 16 வந்து தடுக்கும். பட் போச்சுன்னு சொன்னால் பெருசாக வந்து மார்க்கெட் கிராஷ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. போத் எல்லாமே கீழே விழும். டாலர் ஆகட்டும், கமாடிட்டி ஆகட்டும், ஸ்டாக் மார்க்கெட் ஆகட்டும், பாண்ட் மார்க்கெட் ஆகட்டும், எல்லா அசெட் கிளாஸுமே அடி வாங்கும். ஸோ இது மனசில் ஞாபகம் வச்சுக்கிட்டு ஸ்ட்ரிக்ட் ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணுங்கள். பை ஆன் டிப்ஸ் கிடையாது. மறுபடியும் நான் சொல்கிறேன், பை ஆன் டிப்ஸ் கிடையாது. ஸ்டாப் லாஸ் எங்கேயாச்சும் ஒரு இடத்துல நீங்கள் போடுறது புத்திசாலித்தனமாக இருக்கும். குவிக்காக என்ட்ரி எக்ஸிட் பண்ணோம், அடுத்த ஒரு மேபி 15-20 டேஸ் இல்லை 1 மந்த்துக்கு ஏதாச்சும் ஒரு சில ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து கீழே விழுவாது. சில ஸ்டாக்ஸ் நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சா பார்க்கலாம். இப்போதைக்கு செக்டார் வைஸ் வந்து எனர்ஜி செக்டார் நல்லா இருக்குது, ஃபார்மா செக்டார்ஸ் நல்லா இருக்குது. அடுத்தது வந்து ரியாலிட்டி வந்து ட்ரெண்ட் இப்படி மேலே போயிட்டுருக்கு. கவுண்டர் ட்ரெண்டு கீழே வந்துட்டு மறுபடியும் ஃபர்தர் அப்சைட் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறையா இருக்குது. வால்யூம் இல்லாத கீழே உழுவுது. ஞாபகம் வச்சுங்க, ரியாலிட்டி ட்ரெண்ட் மேலே போகிறதுக்கான நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதே மாதிரி எனர்ஜி செக்டார்லேயும் நிறைய பாசிபிலிட்டிஸ், அப்சைடுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறையா இருக்குது. இது மனசில் வச்சுக்கிட்டு இதுக்கு தந்தாப்பில் ஸ்டாக் ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் செலெக்ஷன் பண்ணிவிட்டு வேணும்னால் சந்தேகம் இருந்தால் எங்களுக்கு கால் பண்ணி பேசுங்க. மேபி we can guide you out. டெஃபினட்டாக we don't give tips. there is no paid tip service எங்கள்கிட்ட. என்ன நேயர்களே, இன்றைக்கி ப்ரோக்ராம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டெஃபினட்டாக உங்களோட கமெண்ட்டை கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. ஞாபகம் வச்சுங்க, 23,800 850 முக்கியமான ஒரு ஸ்டாப் லாஸ்.